அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஏப்ரல் மாத பலன் 12 ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? 4 கிரகங்கள் ஒரே பாகவத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல. அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்குங்க. இதுல முக்கியமான விசேஷம் வருது. நம்முடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. தமிழ் மாசம் 13ஆம் தேதி 14ஆம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம். மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அனுகூலம். திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும். திருக்கல்யாண வைபோகம். திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி, மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் பொழுது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது. இதான் விசேஷமான காலங்கள். 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, இந்த 3 விசேஷங்கள் 3 நாளும் பயங்கரமா விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாட்கள்ல ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க. இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல. இது 3 விசேஷம்தான். அதுவும் அழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு பாடலே சொல்லியிருப்பாங்க, அழகர் வர்றாருன்னு. அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த 3 நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள். சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல பிறந்திருக்காரு, இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி அம்பாள், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு மிக விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள். இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக 4 கிரகங்கள் பலமா இருக்காங்க. பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானுமே, குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கனால இந்த 4 கிரகங்கள் பயங்கரமான யோகத்தை கொடுக்க போகுது. அந்த யோகங்கள் 12 ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம இந்த ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, பொதுவாக ரிஷப ராசி கால புருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷப ராசி. ரிஷபத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நிறைய கலை இசையை விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபத்தை சொல்லணும். அதிகமாக ஒரு வேலைய அதை கரெக்டா பார்க்கக்கூடிய குணம் யாருக்கிட்டனா ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. இதுலயுமே தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் தான் அந்த ரிஷபம். தன்மானத்தோட இருப்பாங்க. இதுலயுமே ஒரு தன்மானம், ஒரு தைரிய குணம் எல்லாமே ரிஷபத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும். கற்பனை பயங்கரமான ராசிங்க ரிஷபம். கற்பனைக்கு உகந்த ராசி இந்த ரிஷப ராசியை நம்ம சொல்லணுங்க. ஒரு விஷயம் கற்பனை பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த கரெக்டா அதை எடுத்துக்கூடிய சேர்க்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க. இது என்ன 2வது ராசியா வர்றதுனால வருமானம், வேலை, உத்தியோகம், தொழில் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை நிறைய இருக்கும். ரிஷபத்துல பிறந்துட்டாவே ஒரு தொழிலை விட்டு மர தொழில மாத்த மாட்டாரு. ஒரு தொழில் முடிவிட அந்த தொழில தான் இருப்பாரு. இதாங்க ரிஷப லக்னம், ரிஷப ராசி. ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை விட்டு மாற மாட்டாருங்க ரிஷபம். இதுலயுமே ஒரு லட்சியத்தோட இருக்கக்கூடிய ராசியை நம்ம ரிஷபத்தை சொல்லணும். கடுமையான உழைப்பாளி ராசி சொல்லணும் ரிஷபத்துல. ஆசைக்கு உகந்த ராசியை சொல்றாங்க அந்த ரிஷபத்தை. ஆசைக்கு உகந்த ராசி. ஏன்னா இங்க சுக்கிரபகவான் ஆட்சி. சுக்கிர பகவான் என்ன ஆசை இல்லாத மனிதன் இருக்க மாட்டாங்களா? அப்ப ரிஷபத்துல பிறந்த ஆசை இருக்குமா இருக்காதா? நிறைய ஆசை இருக்கும். லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஆசை இருக்கு. நிறைய கலை இசை ரொம்ப விரும்புவார்.
தன்னை அலங்காரம் பண்றதுல இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பார். ஒரு இடத்துக்கு போனா நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நல்லா ஒரு பஞ்சுவாலிட்டியா போகக்கூடிய கேரக்டர் ஏன்னா அந்த ரிஷபம் தாங்க. ரிஷபத்தோட குணம் அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டாந்து கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா நீங்க 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் இதுல பிறந்திருப்பீங்க. இவங்க எல்லா 3 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே பாருங்க திசை புத்தின்னு இருக்கும். உங்க லக்னத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்க. ஒரு நட்சத்திரத்தை வச்சுதான் திசா புத்தியை முடிவு பண்ணுவாங்க. நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அடுத்து என்னென்ன திசை வரும்னு சொல்லி அதை முடிவு பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த ஜாதகருக்கு இந்த விஷயம் நடக்கும், குடும்பத்துல இது மாதிரி விஷயம் நடக்க போகுது, படிப்பு கல்வி நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், இவர் வெளிநாடு போவார், வெளியூர் போவார், இவர் திருமணம் இதுக்கப்புறம் பண்ணா நல்லா இருக்கும். எதை வச்சு சொல்லுவாங்க? உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, நட்சத்திரத்தை வச்சு தசாபுத்தின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வச்சுதான் முடிவு சொல்லுவாங்க. அந்த கிரகம் எப்படி நம்மளுடைய லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கோ அதை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும். நம்ம பிறக்கும் போது நம்முடைய பிறந்த நேரத்துல இந்த 9 கிரகத்தையுமே செராக்ஸ் எடுத்து ஒரு காப்பி மாதிரி வைக்கிறது தான் ஜாதகம். செராக்ஸ் எடுத்து வைக்கிறது ஜாதகம். அதை பொறுத்துதான் இந்த வயசுல இதை தாண்டி 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 இவர் வருவாரு. எதை சொல்லுவாங்க? அந்த ஜாதகத்துல தசாபுத்தியை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதனாலதான் அது லக்னம் என்பது உயிருங்கிறாங்க. உங்களுடைய விதி ஜாதகம் உயிருங்கிறாங்க. உடலுங்கிறது இப்ப கோச்சார பலன். உடல் தான் நம்ம ஆசையை காட்டுது. இப்பதான் இந்த கிரகம் சுத்தி வரும்போது இது மாதிரி ஆசையை உண்டு பண்ணுது. அங்கே அதை ஏற்றக்கூடிய பக்குவம் உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி உள்ள கிரகம் தான் இருக்குது. கிரகம் நல்லா இருந்துட்டா எல்லாமே இந்த 9 நம்ம உடம்புல ஒண்ணு கிடையாது. 9 நவகிரக ஒளிகள் இயங்குதுங்க. அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அது யோகமான பலனை கொடுக்கும். எப்ப? அந்த நேரத்துல. எந்த ஒளிகள் பலவீனமோ அது அந்த பலவீனத்தை காட்டுவார். சொல்லுவாரு, எனக்கு இந்த திசையில இந்த புத்தியில எனக்கு பயங்கரமா இருந்தேங்க, டாப்பா இருந்தேங்க, ஆனா அந்த திசைக்கு அந்த கிரகத்துடைய திசை வந்துச்சு, சுத்தர எல்லாமே டவுன் ஆயிடுச்சுங்க. ஒரு தசை தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இந்த தசாபுத்தி வரும்போது இந்த திசை வந்துச்சு எனக்கு இப்படி இருந்துச்சு சொல்லுவாங்க. அப்ப பிறப்பு ஜாதத்துல அந்த திசாபுத்தியை பொறுத்துதான் அந்த பலன்கள் கோச்சார பலன்கள் கொடுக்கும் பலனை. சரிங்களா? அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியோ நான் ஏன் சொல்றேன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, இதை ஃபுல்லா எனக்கு வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது எனக்கு பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்துதான் பலன்கள் மாறும். ஏன்னா ரிஷபராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, குரு ஸ்தலத்தெல்லாம் வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய சேனலை பார்த்தாவே அவங்களுக்கு கொஞ்ச நேரமாச்சும் உங்களுடைய துன்பங்கள் மறையணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. அதனாலதான் எல்லா வீடியோ சொன்னீங்க ஒரு பொது பலனா பாருங்க. இப்ப இந்த ரிஷபத்துக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். கிரக அமைப்பு எங்க சஞ்சார செய்யறாங்க பார்ப்போம். ஒரு ராசியில இருந்து பாத்தீங்கன்னா, அதாவது 5ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசியில. அடுத்து 10ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க கும்ப ராசியில. 11ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், 4 கிரகங்கள் ஒரே பாவத்தை இந்த ஏப்ரல் மாசத்துல மீன ராசியில சஞ்சாரம் செய்வாங்க. 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சியாகி 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. எப்ப? கரெக்டா ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மீனராசியில பயிற்சி ஆகிறார். இதுல புதன் வக்ரம் ஆகிறார். கரெக்டா ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி வக்ர கதி ஆகிறார். புதன் வக்ரமான பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறார். அப்ப எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, நம்மளுடைய இடம், நம்ம இருக்கக்கூடிய இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டா எல்லாமே யோகம் தானே. இப்போ ஒரு விஷயம், ஒரு நம்ம பில்டிங் கட்டுறோம், கீழே நம்ம பேஸ்ட் பண்ண ஸ்ட்ராங்கா இருந்தா அது மேல எவ்வளவு சுமை வச்சாலும் தாங்குது இல்ல. அது மாதிரிதான் எவ்வளவு ஒரு சுமை தாழ்ந்தாலும் இனிமே தாங்கக்கூடிய சக்தி ரிஷபத்துக்கு இருக்குது. நீங்க எதுலையுமே கலங்காம தைரியமா நின்றுட்டாவே நீங்க ஜெயிப்பீங்க இந்த ஏப்ரல் மாசத்துல. ஏன் ஜெயிப்பீங்கிற வார்த்தையை சொல்றேன், உங்க ராசி அதிபதி உச்சங்க, உச்சமான யோகத்துல போய் உட்காந்துட்டாரு. இன்னொரு ஸ்பெஷல்னா நீச பங்க ராஜ யோகத்துல யார் இருக்காருன்னா புதன் பகவான் உட்காந்துருக்காரு. ஒரு கிரகம்
அதாவது நீசமாயி அது வக்ரமான அது நீச பங்க ராஜ யோகம்னு சொல்லுவாங்க. அப்ப எது வந்தாலும் கலங்காம தைரியமா நின்னுட்டா இப்ப ரிஷபம் பயங்கரமான ஒரு ஜாக்பாட் யோகத்தை பார்க்க போறாங்க. வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை பார்க்க போறாங்க. 100% சொல்லலாம். ரிஷபத்துக்கு கெட்ட பலனை தூக்கி அங்கிட்டு வச்சிருங்க. இனிமே நல்ல பலனை கொண்டு வைக்கணும் ரிஷபத்துக்கு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? பயங்கரமான வெற்றியான பாதை. நீங்க போகக்கூடிய இடம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். குருவுடைய வீட்டுல சுக்கிர பகவான், சுக்கிரனுடைய குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். விரைய குரு அங்க உங்களுக்கு வேலை செய்யாது, அது லாப குருவா வேலை செய்யும். ஏன்னா குருவுடைய வீட்டுல அந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அங்க கெட்ட பலனை சொல்லக்கூடாது, நல்ல பலனை தூக்கி வைக்கணும் ரிஷபத்துக்கு. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், காசு பணம் உனக்கு விரைவாச்சுப்பா, வேலையில பிரச்சனை இருந்துச்சுப்பா, உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சுப்பா, வண்டியில பிரச்சனை இருந்துச்சுப்பா, வாகனத்துல பிரச்சனை இருந்துச்சுப்பா, மனைவி கிட்ட பிரச்சனை இருந்துச்சுப்பா, பெருங்கொண்ட பணத்தை ஏதாச்சும் விரயம் பண்ணியிருப்பாங்க, தொழில ஒரு மந்தமான தன்மை பார்த்திருப்பாங்க. இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்க பார்த்தாங்கன்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். வருமான பிரச்சனை, குடும்பத்துல குழந்தைகளுக்கே மருத்துவ செலவு, பூர்வீக சொத்துல பிரச்சனை, பூர்வீக இடத்துல பிரச்சனை, ஒரு மன குழப்பம், தோல் ஸ்கின்னு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால் சம்பந்தப்பட்ட வலி, இதெல்லாம் இருந்தா கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு செலவை பண்ணிருப்பார். இதுக்கு முன்னாடி சரியான ஒரு டைமை கொடுக்கல, ஒரு மந்தமான தன்மையை வச்சாரு ரிஷபத்துக்கு. இப்ப வைக்கிறாரு பலனை, சூப்பர் பலனை. முதல் பலன் 11ஆம் இடம், படிப்பு கல்வியில டாப்பு ரிஷபம். ரிஷபத்துக்கு வரக்கூடிய இந்த எக்ஸாம் எழுதுவாங்க பாருங்க, பயங்கரமான நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். படிப்பு கல்வியில நல்ல ஒரு ஏப்ரல் மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகுது. உங்க ஜாதத்துல கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ரிஷபராசியா இருப்பாங்க. பெருங்கொண்ட பணம் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், பயங்கரமா லாபம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய பணம் நல்லா இருக்கும். கடனே வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் இப்ப வருது. வருமானம் வரும், வாங்கின கடனும் அடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது. ஏதோ நீங்க ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கையில கிடைக்க போகுது. குடும்பத்துல இன்கம் பயங்கரமா பெருக்கி கொடுக்க போறார். அப்ப இங்க கெட்ட பலனை ரிஷபராசிக்கு சொல்லக்கூடாது, நல்ல பலனை தூக்கி வச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருக்கும், குடும்பத்துல செலவு இருந்திருக்கும், இனிமே அந்த செலவுகள் குறையும். திருமணம் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார். திருமணம் தான் ஃபர்ஸ்ட். கல்வியை சொல்ற கூட திருமணம் ஃபர்ஸ்ட். முதல் திருமணம் சரி, இரண்டாவது திருமணம் சரி, ரெண்டுமே கைகூடி நல்லா கிடைக்கும். சூப்பரான யோகம் ஒரு திருமணத்துல. காதல் திருமணம், இரண்டாவது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி பிறக்குது, அவங்களுடைய வாழ்க்கை வசந்த நேரமா மாறுது. பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்குங்க இந்த ரிஷபராசிக்கு. இந்த காலகட்டத்துல என்னை பொறுத்தவரையும் பயங்கரமான யோகமான நேரம். இந்த சுக்கிரபகவான் உச்சமாயி பலமான யோகத்தை கொடுக்குறாரு ஏப்ரல் மாசத்துல. அப்ப நீங்க எகிரி நின்று அடிக்கக்கூடிய நேரம், கரெக்டா பிளான் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், எல்லா கிரகமும் சேர்ந்துதான் 11ல போய் உட்காந்துருக்குது. அப்ப இந்த பிளான் ஓடுமே மனசுக்குள்ள. இடத்துல பிரச்சனை, டாக்குமெண்ட்ல பிரச்சனை எல்லாமே இருந்துச்சா அந்த பிரச்சனை சரியாகும். வீட்டுல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை, இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய நேரம்னா இப்பதான் அந்த நேரம். இதை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தணும். ரிஷம் ஆடம்பர சொகுசு காரு, ஆடம்பர சொகுசு பங்களா இதையாச்சும் வாங்குற யோகம் அந்த மைண்ட் செட்ல போயிட்டா கண்டிப்பா இதை காயினாக திறனும். இப்ப கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகம் தாங்க ஃபர்ஸ்ட், இடம் மாற்றம் தாங்க. வேலை நிறைய பேருக்கு பறி போயிடுச்சுங்க. வேலை பார்த்த வேலையை விட்டுட்டாரு ரிஷபராசிக்காரர். வேற கம்பெனிக்கு எல்லாமே ஃபார்ம் கொடுத்து ரெடி பண்ணி கரெக்டா கொடுத்து வச்சிருப்பா. அதுக்கு அப்புறம் அப்படியே தாமதமாயிருக்கும். வேலையில ஒரு சிறு இடமாற்றங்கள், உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். வேலை உத்தியோகம் சரியாக அமையல, உத்தியோக இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் எல்லாமே இருந்துச்சு ரிஷபத்துக்கு. ஆனா இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், இப்ப வேலை கிடைக்கும் பாருங்க. நல்ல வேலையா மாத்தி அமைச்சு சூப்பரான வேலையை உட்காருவாரு பாருங்க ரிஷபராசி என்பது. தொழில் வேலை ரெண்டுக்குமே கேரண்டி எழுதி கொடுத்துடலாம். தொழில்கார அதிபதியும் சனி பகவான் ஆட்சி பலம், 2ஆம் வீட்டு அதிபதி நீச பங்க ராஜயோகம். அப்ப தொழில்
வேலை உத்தியோகம் ரெண்டுமே கேரண்டி, சூப்பர். எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். பூர்வீக சொத்து பூர்வீகத்துல வில்லங்கம் பிரச்சனை இருக்கு ராஜா, எனக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கான அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், பல வருஷமா அலைகிறேன், ஒரு தீர்வு கிடைக்குமா கிடைக்காது, அதுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. லாட்ரி யோகம் பயங்கரமா இருக்கு. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி தானே, ஏதாச்சும் யோகம் இருக்குமா? இப்ப சுக்கிரன் 11 போனா யோகம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். லாட்ரி யோகம் மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்க போகுது. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, லாட்ரி யோகம் கிடைச்சிரும். அரசியல்வாதினா சூப்பரா இருக்கும். ஒரு பொறுப்பு வரும் பாருங்க அரசியல்வாதினா, ரிஷபராசிக்காரர்களாம் ஆல்ரெடி வந்திருக்கணும், இனிமே வரும். அப்ப ரிஷபத்துக்கு அரசியல்வாதி தொடரம்னா பட்டைய கலப்பலாம். பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும். பொதுமக்கள்கிட்ட பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே நல்லா இருக்கும். மாமியார் உறவு சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், இடம் வாங்குற யோகம், பூமி வாங்குற யோகம் எல்லாமே இந்த ரிஷபத்துக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் வருது, கண்டிப்பா பண்ணிக்குங்க. வெளிநாடு போகணுமா? கண்டிப்பா போகக்கூடிய யோகம் வருது. வெளிநாடு வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா ரிஷபராசியில பண்ணக்கூடிய பிசினஸ், கட்டிடத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்துறாங்க, அவங்களும் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் ஃபீல்டு உள்ள நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். எழுத்து கணித சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல கூடிய நபர்களா எல்லாத்துக்கும், கலை சம்பந்தப்பட்ட துறையில போகக்கூடிய சூப்பரா இருக்கும். ஆசிரியர் துறையில போகக்கூடிய நபர்களா நல்லா இருக்கும். பெரிய பெரிய நகைக்கடை, ஜுவல்லர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. இந்த நேரம் சரியான நேரம், சரியான யோகமான டைமிங். அப்ப இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை நோக்கி போறாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. சொல்லி வச்சு அடிக்கலாம், எல்லாமே ராஜ நேரம் உங்களுக்கு. இப்ப எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும். இப்ப நம்ம மெயினா பெண்களுக்கு தொழிலா இருக்கணும், வேலையா இருக்கணும், உத்தியோகம் எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாத்துக்குங்க, கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம். உங்களுக்கு ஏதோ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ ஏதோ வாங்குற யோகம் வருது, பயன்படுத்திங்க. ஒரு இடத்த மாத்த போறீங்க, ஏதோ வேலையில உத்தியோகத்துல ஒரு இடத்த மாத்தக்கூடிய டைம் உங்களுக்கு வந்துருச்சு, இதையும் பயன்படுத்திக்கணும். ஆல்ரெடி மாறி இருப்பீங்க. கணவன் மனைவி வாழ்க்கை சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை, திருமண பேச்சுகள், திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலத்தை கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் போவீங்க. அதே மாதிரி பாருங்க, அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், உத்தியோகத்துல ஒரு மாற்றம் இருக்கும். படிப்பு கல்வி மாணவர்களுக்கெல்லாம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார். அடுத்து ரோஹிணில பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் குடும்பம், ஃபேமிலி தான் எண்ணங்கள் இருக்கும். நிறைய கற்பனை உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நீங்க தான் குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து சுமக்கிறாப்புல வந்துடும். உங்களுடைய சகோதரி நிறைய அன்பு செலுத்துவீங்க. நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் 4 பேருக்கு போதனை சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த ரோஹிணில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு அன்பான குணம் இருக்குங்க, அவ்வளவுதாங்க. ரோஹிணி தான் அன்பான குணம், ஆசையான குணம், நல்ல ஒரு கலையான குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்குறாரு. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு. லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு. தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்தை அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. நோய் எதிரி, பகை, கடன் எதுவுமே பிரச்சனை வராது. இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து சேருது, பாத்துக்கணும். இனிமே போகக்கூடிய பதை ஒரு வெற்றியான பதை, ஒரு சிங்கமான பதை, ஒரு சிறப்பான பதை நோக்கி போறீங்க ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து மிருகசீரத்தை பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கையை விடவே மாட்டார். இவர் தன்னுடைய குடும்பம், கணவன், மனைவி மேல நிறைய அன்புகள் செலுத்தக்கூடிய நபர்கள் மிருகசீரத்துல பிறந்தவங்க மட்டும்தான். பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் போறது, வெளிநாடு நிறைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மிருகசீரம் தான். நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பாருங்க உங்களுக்கு அதிகமா இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க இனிமேல் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கு. சொந்த தொழில் பண்ணக்கூடிய நேரம் வருது. தொழில ஒரு முதலீடு பண்ண போறீங்க, வெளிநாடு வெளியூர் போக போறீங்க. லாபம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பெருங்கொண்ட பணமோ லாபமோ வரப்போது, இடமோ பூமியோ வாங்குற யோகம் நிறைய பேருக்கு வந்திருக்கணும். இப்ப தொழில் மாற்றம், வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா 23க்கு அப்புறம் வரும். அதாவது ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையோ உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க. ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதை மாத்தி அமைச்சு இங்க போறாப்புல வந்துடும். நல்லா பாருங்க, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமைச்சு கொடுக்குறாரு. மிருகசீரத்தை பிறந்தவங்க மெயினா வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய, காவல் யூனிஃபார்ம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட நபர்கள், கட்டிட சம்பந்தப்பட்ட துறைகள், நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள், இது எல்லாமே யோகமான டைம் அமைச்சு கொடுக்குறாரு. மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு இனிமேல் டைமிங் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் ரிஷபராசிக்கு
மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.